அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு எக்கனாமிக்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ரெகுலரா நம்ம எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற டாபிக்லேருந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சோசியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மென்ட், பாவர்ட்டி இது ரிலேட்டடா என்ன மாரியான கேள்விகள் 2025 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரோ பீப்பிள், ப்ரோ ஆக்டிவ், எம்பவரிங், ஹியூமன் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயத்த குடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கு. எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா, நித்தி ஆயோகோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம். ஓகேவா? நித்தி ஆயோகோட பில்லர்ஸ்ல மொத்தம் 7 பில்லர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அதுல ஆக்சுவலி இது வந்து நித்தி ஆயோகோட பில்லர்லயே வராது. அப்படிங்கிறப்ப 4 இருக்க ஆப்ஷன எலிமினேட் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ இந்த நித்தி ஆயோகோட 7 பில்லர்ஸ வச்சு தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நித்தி ஆயோகோட 7 பில்லர்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ 7 பில்லர்ஸையும் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ப்ரோ பீப்பிள் அப்படிங்கிறது இருக்கு. இங்கேயும் ப்ரோ பீப்பிள் இருக்கு. அடுத்தது ப்ரோ ஆக்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. இங்கேயும் ப்ரோ ஆக்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது எம்பவரிங் அப்படிங்கிறது இருக்கு. இங்கேயும் எம்பவரிங் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்ப இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? அப்ப ப்ரோ பீப்பிள், ப்ரோ ஆக்டிவ், பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங், இன்க்ளூஷன் ஆஃப் ஆல், ஈக்வாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது தான் இந்த நித்தி ஆயோகோட 7 பில்லர்ஸ். ஒவ்வொன்னுத்துக்கும் பக்கத்துல ஒரு சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அததான் அவங்க கொஸ்டினா வச்சிருக்காங்க. ப்ரோ பீப்பிள் அப்படிங்கிறப்ப ஃபுல்ஃபில்லிங் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல்ஸ். ப்ரோ பீப்பிள் அப்படின்னா என்னன்னா, அ தனிநபர்களுக்கு தேவையான விஷயங்களே பண்ணி குடுக்கணும். அதே மாரி ஒரு சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு தேவையான விஷயங்களே பண்ணி குடுக்கணும். அதான் ப்ரோ பீப்பிள் அப்படிங்கிறது. அடுத்தது ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் அண்ட் ரெஸ்பான்ஸ் டூ சிட்டிசன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ப்ரோ ஆக்டிவா இருக்கிறது என்ன அப்படின்னா, மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு, மக்களுக்கு தேவையான குடிமக்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுக்கிறது தான் இந்த ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பார்ட்டிசிபேஷன். யார பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்? சிட்டிசன்ஸ பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அதான் இன்வால்வ்மென்ட் ஆஃப் சிட்டிசன்ரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது எம்பவரிங். யார எம்பவர் பண்ண போறாங்கன்னா, விமன வந்து எம்பவர் பண்ண போறாங்க. இன்க்ளூஷன் அப்படின்னா, இன்க்ளூஷன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டீஸ், கரீப், கவுன், கிசான் இந்த மாரி குடுத்துருக்காங்க. விவசாயிகள், கிராமப்புறத்துல சேர்ந்தவங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து உள்ள கொண்டு வரணும். அ இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் அப்படிங்கிறது கீழ குடுத்துருக்காங்க. அடுத்தது ஈக்வாலிட்டி. யாருக்கு ஈக்வாலிட்டி? ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. யூத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஈக்குவலா வழங்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது டிரான்ஸ்பேரன்சி. மேக்கிங் கவர்ன்மென்ட் விசிபிள் அண்ட் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கவர்ன்மென்ட்டோட நடைமுறைகள்ல டிரான்ஸ்பேரன்சி வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறத கொண்டு வரணும். சோ, இத பேஸ் பண்ணி தான் நமக்கு இதுதான் நித்தி ஆயோகோட 7 பில்லர்ஸ். இத பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ப்ரோ பீப்பிள்னா என்ன குடுத்திருக்கணும்? எஜுகேஷன்னு குடுத்திருக்காங்க. எஜுகேஷன்ங்கிறது வராது. மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி குடுக்கிறது தான் ப்ரோ பீப்பிள் அப்படிங்கிறது. எஜுகேஷன் மட்டும் இல்ல. மக்களுக்கு அத தாண்டி நெறைய எஜுகேஷன் தேவ, மருத்துவம் தேவ, உட்கட்டமைப்பு வசதிகள் தேவ. அப்ப பல விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்க எடுத்துக்க முடியாது. அப்ப 1ங்கிறது தப்பு. சோ 1 தப்புனா இதுவும் எலிமினேட் ஆயிருச்சு. இதுவும் எலிமினேட் ஆயிருச்சு. நித்தி ஆயோகோட 7 பில்லர்ஸ்ல ஹியூமன் கேப்பிட்டல் அப்படிங்கிறதே வராது. அப்படிங்கிறப்ப 4ம் நமக்கு தப்பு தான். 2 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். இருந்தாலும் பார்ப்போம். ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுக்கணும். சிட்டிசன் நீட். இங்கேயும் அந்த சிட்டிசன் நீட்ங்கிற வார்த்தை இருக்கா? அப்ப அதான் ஆன்ஸர். சரியா? அடுத்தது எம்பவரிங். யார எம்பவர் பண்றாங்க? வுமன எம்பவர் பண்றாங்க. இங்கேயும் எம்பவரிங் வுமன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான். இப்ப 2 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் இங்க கரெக்ட் ஆன்ஸர். சரியா? சோ அததான் இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தது விச் மிஷன் ஃபோக்கஸஸ் ஆன் மேட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ ஒரு 4 திட்டங்கள் குடுத்திருக்காங்க. இதுல எது தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த திட்டம்னா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஹெல்த் கேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய திட்டம். பாரத் நிர்மான் யோஜனா அப்படிங்கிறது நமக்கு வந்து உட்கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள கிராமப்புறங்கள்ல பண்ணி குடுக்கறதுக்காக பாரத் நிர்மான் யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ் அப்படின்னாலே வீடுன்னு அர்த்தம். அப்ப வீடுக்கு வழங்கக்கூடிய வீடு கட்டிக் குடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் இதுதான் நமக்கு இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு திட்டம். சரியா? சோ ஈஸியான கொஸ்டின் தான் ஈஸியா போட்டுருக்கலாம். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இங்க கரெக்ட் ஆன்ஸர். சரியா? ரைட். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க?
ஸோ மாநிலங்கள் வாரியா லிட்ரசி ரேட் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அத கரெக்ட்டா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியாது தான். இந்த டேட்டாஸ்லாம் எங்கிருந்து எடுக்குறாங்கன்றது தெரியாது. எக்ஸாம்ல இதெல்லாம் வந்து எங்கிருந்துப்பா இந்த கொஸ்டின்லாம் எடுக்குறீங்க அப்படிங்கிற டைப் ஆஃப் கொஸ்டின் இதெல்லாம். ஆனா நம்மளால டீகோட் பண்ண முடியும். இந்த குடுத்திருக்க 4 மாநிலங்கள பார்த்தோம்னா, தமிழ்நாடு, குஜராத், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த 4 மாநிலங்கள்லயே கொஞ்சம் கல்வி அறிவு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம்னு எடுத்தோம்னா, நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அப்ப இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்லயே அதிக பெர்சன்டேஜ தமிழ்நாடுக்கு ஒதுக்கி பார்த்து ஆன்ஸர டீகோட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரியா? ஸோ தமிழ்நாடு இங்க எடுத்துக்கிறோம். 82.4, 80.5, 82.2 இங்க தான் 82.9 அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அப்ப தமிழ்நாடுக்கு 82.9 அப்படிங்கிறத போட்டா 4ன்னு வரும். ஆப்ஷன் ஏலயே பார்த்தீங்கன்னா, இங்க தான் 4 இருக்கு. வேற எங்கேயுமே 4 கிடையாது. அப்ப இது எலிமினேட், இது எலிமினேட், இதுவும் எலிமினேட் ஆயிரும். ஆக்சுவலி கரெக்ட் ஆன்ஸரும் இதுதான். ஓகேவா? இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். ஸோ தமிழ்நாடுக்கு 82.9ன்னு போட்டோம்னா, குஜராத்துக்கு 82.4ன்னு வரும். அடுத்தது சிக்கிம்க்கு 80.5, வெஸ்ட் பெங்கால்க்கு 82.2. ஈஸியா டிகோட் பண்ண முடியுதா? கொஸ்டின் செட் பண்றவங்களும் ஒரு செட் ஆஃப் லாஜிக்க பேஸ் பண்ணி தான் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஜிக்க நம்ம டிகோட் பண்ணிட்டோம்னா, ஈஸியா ஆன்ஸர் போட்டுறலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. சரியா? ரைட். அடுத்தது. ஸோ இங்க இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ல நெறைய கேட்கறாங்க. அப்ரிவியேஷன வச்சு கேட்கறாங்க. சரியா? ஸோ நம்ம இத கண்டுபிடிக்கணும். நெறைய படிச்சிருந்தா இத ஈஸியா போட்டுறலாம். இருந்தாலும் டீகோட் பண்ண முடியும். பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லி. ரைட். என்ஹெச்எஸ் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் இது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதுல இந்த 4த்துலயுமே நமக்கு தெரிஞ்ச 2 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்சி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என்ஹெச்ஆர்எம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இது 2த்துல எது கரெக்ட் தப்புங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிஹெச்சி அப்படின்னா பிரைமரி ஹெல்த் சென்டர். இது கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன்ல 3 கண்டிப்பா வரணும். ஓகேவா? ரைட் மேட்சஸ்ன்னு கேட்டனால. அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்தது என்ஆர்ஹெச்எம் அப்படின்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்னு வரணும். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரியல்ன்னு குடுத்துருக்காங்க. ரூரல் ஹெல்த் மிஷன்னு வரணும். அப்ப 4த் ஒன் தப்பு. 4த் ஒன் தப்புங்கிறப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருது. ஓகேவா? அடுத்தது இந்த 2 பார்க்கணும். தெரிஞ்ச 2 வச்சு நம்ம ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்றோம். இப்ப தெரியாத 2 வச்சு பார்க்கணும். என்ஹெச்எஸ் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதுல தப்பு இருக்கிற மாரி தெரியல. சரி இருக்கட்டும். அடுத்தது சிபிஹெச்ஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வராது. இது ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்னு தானே சொல்றோம். அப்ப அதே மாரி யோசிச்சோம்னா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் வரணும். இப்ப செகண்ட் ஒன் தப்பு. 2 தப்புங்கிறப்ப இந்த ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிருது. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். சரியா? ஆக்சுவலி சிபிஹெச்ஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ்ன்னு வரணும். நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லி வரணும். 4த் ஆப்ஷனுக்கு. 4த் ஒன்க்கு. ரைட்யா? அடுத்தது. ஸோ இந்த மாதிரி டைம கன்சியூம் பண்ற மாரி சில கொஸ்டின்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ படிச்சு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாடோ அல்லது ஒரு சமூகமோ முன்னேற்றம் அடைய முடியாது. பாலின வேறுபாட்டினை நாம் களைந்தால் குடும்பம், நாடு மற்றும் இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கான திறமை மற்றும் அறிவினை பெண்கள் வெளிப்படுத்துவர். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோஃபி அன்னன் அவர்கள் பாலின சமத்துவம் என்பது குறிக்கோளை விடவும் மேலானது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் வறுமையை குறைக்க நீடித்த சீரான வளர்ச்சி மற்றும் சிறந்த ஆளுமை கட்டமைப்பிற்கு இது முன் நிபந்தனை என கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இங்க கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம்காரவங்க இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அ குரோத், டெவலப்மென்ட் அப்படிங்கிறது சஸ்டெய்னபிளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சோ இம்பார்ட்டன்ஸ் ஹேஸ் டு பி கிவன் டூ ரெட்யூஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது தான் அந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே. பொறுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா, அதான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான் இங்க குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே வந்திருக்கு. சரியா? ரைட். இந்த மாரி டைம் கன்சியூம் பண்றதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. திரும்ப படிக்கக்கூடாது. ஒரு டைம் நல்லா தெளிவா படிச்சிரணும். அத வச்சு ஆன்ஸர் போட்டுறணும். இதெல்லாம் 2 டைம் ரீட் பண்ணோம்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். சரியா? ரைட். அடுத்தது 6வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்கரெக்ட் அக்ரானிம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி அக்ரானிம்ஸ், அப்ரிவியேஷன்ஸ வச்சு நெறைய கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது தப்பு. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபிஸ்.
இவங்க தான் இந்த ஜிடிபி ரிலேட்டடா, ஏஎஸ்ஐ ரிலேட்டடான டேட்டாவெல்லாம் வெளியிடக்கூடியவங்க. சரியா? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அடுத்தது இது 2யும் பாருங்க. கரண்ட் ஒரே மாரி தான் இருக்கு. ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதும் ஒரே மாரி இருக்கு. டபிள்யூக்கு வீக்லின்னு குடுத்துருக்காங்க. டிக்கு டெய்லின்னு குடுத்துருக்காங்க. கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி 2மே கரெக்ட்டா இருக்கும். இல்ல 2மே தப்பா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 2மே கரெக்ட் தான். ஓகேவா? 2மே அன்எம்ப்ளாய்மென்ட்ட மெஷர் பண்றப்ப யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ். ஓகேவா? அன்எம்ப்ளாய்மென்ட்ட மெஷர் பண்றப்ப யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ் தான் இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அண்ட் கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. சரியா? ரைட். இப்ப ஆப்ஷன எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இன்கரெக்ட் அக்ரானிம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 கண்டிப்பா இருக்கணும். எல்லா ஆப்ஷன்லயும் 1 இருக்கனால 1 கண்டிப்பா தப்பு தான் அது. அத நம்ம பார்த்திருக்கவே தேவையில்ல. சரி ரைட். 2 அண்ட் 3 நமக்கு கரெக்ட்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 2 இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. 3யும் கரெக்ட். அப்ப இந்த ஆப்ஷன் வராது. 3 கரெக்ட். நமக்கு இந்த ஆப்ஷன் வராது. இப்ப ஆப்ஷன் டைரக்ட்டா என்னதான் வந்துரும்? 1 ஒன்லி கரெக்ட் அப்படிங்கிறது தான் வரும். 4த் ஒண்ண நம்ம ரீட் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. சரியா? சோ இருந்தாலும் என்எஸ்எஸ்ஓ அப்படிங்கிறது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேவா? ரைட். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேஜ் ஆஃப் டெமோகிராபிக் டிரான்சிஷன் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இந்த டெமோகிராபிக் டிரான்சிஷன போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறப்ப 2 தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது ஹை பர்த் ரேட், லோ டெத் ரேட்ங்கிறது வரும். அப்புறம் லோ பர்த் ரேட், லோ டெத் ரேட். 2, 3, 1 அப்படிங்கிறது ஆன்சர். இது சிம்பிளான கொஸ்டின் தான். எல்லாருமே போட்டுறலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு சொசைட்டில பர்த் ரேட்டும் அதிகமா இருக்கும், டெத் ரேட்டும் அதிகமா இருக்கும். சரியா? ஏன் டெத் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா, மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ்லாம் இல்லாம இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் டெவலப் ஆக டெத் ரேட் கம்மியாகும். அதான் ஹை பர்த் ரேட், லோ டெத் ரேட். அதுக்கப்புறமா எஜுகேஷன் அந்த மாரியான விஷயங்கள்லாம் வரப்ப லோ பர்த் ரேட், லோ டெத் ரேட் அப்படிங்கிறது வந்துரும். அடுத்தது. In 2007, Indira Gandhi National Open University has started 3 new regional centers in which place? Which of the following places? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றி அதன் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்? ஐ மீன் அந்த சட்டத்த எப்ப பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1985ல வந்து இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது 1985ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போலருந்து இது செயல்பட்டுட்டு இருக்கு. இதுல ரீஜனல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11 ரெகக்னைஸ்டு ரீஜனல் சென்டர்ஸ் வந்து இருக்கு. அதுல 2007ல நாக்பூர், மும்பை அண்ட் பனாஜி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ரைட். அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பார்ட் ஆஃப் எலிமெண்டரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் ஸ்கீம்? சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வந்திருக்கும்னா 2001ல வந்திருக்கும். எஜுகேஷன் ஃபார் ஆல் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது அதனுடைய இலக்கு. பதே பாரத் பதே பாரத் அப்படிங்கிறது 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஆரம்ப கால எழுத்தறிவு, வாசிப்பு திறன் இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஸ்கீம வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 2014ல. ஸோ இந்த ஒரு திட்டமும் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனோட ரிலேட் ஆயி அதுவும் எலிமெண்டரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனோட ரிலேட் ஆயி வரக்கூடிய ஒரு திட்டம் தான். அடுத்தது உதான் அப்படிங்கிறது சிபிஎஸ்இ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த உதான் அப்படிங்கிற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 11வது மற்றும் 12வது படிக்கக்கூடிய கேர்ல்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன், சயன்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து படிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் உதான் அப்படிங்கிறது. அடுத்தது கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 2004ல வந்திருக்கும் இந்த திட்டம். இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கேர்ல்ஸ்க்கு வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஆப்ஷன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ் இதெல்லாம் வழங்குறது தான் இந்த திட்டம். சரியா? அப்ப 4மே வரும். ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் இங்க கரெக்ட் ஆன்சர். சரியா? இந்த உதான் மட்டும் கன்ஃப்யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா, உடான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு திட்டம் இருக்கு. தேஸ் அப்னா நாகரிக் அப்படின்னு சொல்லி ரீஜினல் ஃபிளைட் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகேவா? அதாவது மலிவு விலையில 2ஆம், 3ஆம் நிலை நகரங்களுக்கு அந்த ஃபிளைட் சர்வீசஸ வந்து கவர்ன்மென்ட்டே பண்றாங்க. அது வந்து உதான். இதுல வந்து 1 ஏ தான் வரும். இங்க 2 ஏ இருக்கு. அதனால கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. சரியா? அது மட்டும் இல்லாம 3ங்கிற நம்பர் எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கு. ஓகே. சரி ரைட். அடுத்தது 8வது கொஸ்டின்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி வாஸ் ப்ரொமல்கேட்டட் இன் ஏப்ரல் 1976. 1976ல நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்திருக்கும். கரெக்ட் தான். included provisions for health care, nutrition and more stress on education for girls. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான். ஹெல்த் கேரை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நியூட்ரிஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, பெண்களுக்கு கல்வி கொடுங்க அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். எப்பயுமே ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கும். அதே மாதிரி த கோல் வாஸ் அண்ட் இவென்ச்சுவல் ஆவரேஜ் ஃபேமிலி சைஸ் ஆஃப் 2 சில்ட்ரன். ஸோ பாப்புலேஷன் பாலிசி அப்படின்னு வந்துட்டாலே ஃபேமிலி சைஸ் வந்து 2 குழந்தைகளோட நிப்பாட்டிங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி இருப்பாங்க. கண்டிப்பா அது நமக்கு தெரியலனாலும் அது கரெக்ட்னு நம்மளால யோசிச்சு போட முடியும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். இங்க தான் 2 ஃபேக்ட் வருது. ஏப்ரல்னு வருது, 1976ன்னு வருது. ஓகேவா? ஆக்சுவலி இந்த இந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின்ல இந்த 2 ஃபேக்ட்டுமே கரெக்ட்டா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப 1, 2, 3 3மே கரெக்ட் அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? அதே மாரி நமக்கு பாப்புலேஷன் பாலிசி 2000 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்த 2000ல வந்த பாப்புலேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்ட வந்து 2.1 கொண்டு வரணும். எப்பக்குள்ளனா 2010க்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. 3வது அப்ஜெக்டிவ் என்னன்னா, பாப்புலேஷன வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஓகேவா? பாப்புலேஷன ஸ்டெபிலைஸ் பண்ணணும். எப்பக்குள்ள ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்டின்னா, 2045க்குள்ள பாப்புலேஷன ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் பாலிசி 2000க்கான அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? இது 76 கேட்டுட்டாங்க. அடுத்தது 2000 கேட்கலாம். கேட்டாங்கன்னா, இந்த 3 வச்சு தான் கேட்க முடியும். சரியா? ரைட். அடுத்தது. அடுத்தது டியூரிங் 2001 to 2026 for the states Bihar, Madhya Pradesh, Rajasthan and Uttar Pradesh, the population is expected to increase by 45 to 55% அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த 25 அடுத்த 25 வருஷத்துல இந்த மாநிலங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் வந்து 45லிருந்து 55% இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். மோர் தேன் ஹால்ஃப் ஆஃப் டெமோகிராபிக் டிரான்சிஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டியூரிங் தட் பீரியட். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட்ல இருந்து ஹை பர்த் ரேட், லோ டெத் ரேட் அப்படிங்கிற ஒரு டெமோகிராபிக் டிரான்சிஷனை நோக்கி போறாங்க. ஓகே, பிறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. ஆனா இறப்பு விகிதம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டெமோகிராபிக் டிரான்சிஷனை நோக்கி போறனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். அது இல்லாம 2மே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. ஸோ போத் ஆர் கரெக்ட். இந்த ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. The demographic dividend is defined as a rise in rate of economic growth due to a rising share of working age population அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 15 to 64ல இருக்கிறவங்க. ஓகேவா? இவங்க அதிகமா இருக்கிறது தான் இந்த டெமோகிராபிக் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம பாசிட்டிவான டெமோகிராபிக் டிவிடெண்ட் இருக்கு. அதன் மூலியமா அவங்க நல்லா வொர்க் பண்ணுவாங்க. அவங்களோட புரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும். நெறைய சேவிங்ஸ் இருக்கும். நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அதனால எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறதும் இருக்கும். சரியா? இப்ப இது கரெக்ட் தான். இந்தியா இஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வேர் இட் ஃபேசஸ் த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டட் பை டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்தியாவோட பாப்புலேஷன கால்குலேட் பண்ணி பார்க்கிறப்ப, இந்தியா இப்ப அந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட்ட அந்த காலகட்டத்தில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து அந்த வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், யங்ஸ்டரோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அதன் மூலியமா இந்தியா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எக்கனாமிக் குரோத்த வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு. ஏன்னா யங்ஸ்டர் பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியா? அதான் இந்த லைனோட இன்டைரக்ட் மீனிங் அதான். இதுவும் கரெக்ட் தான். ஆனா 2மே இண்டிவிஜுவலான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதனால நாட் கரெக்ட் அப்படிங்கிறது போடும். நெக்ஸ்ட். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் விமன் ஹெல்ப்லைன். விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ட பார்க்கிறப்ப ரிவர்ஸ்ல இருந்து போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப ரிவர்ஸ்ல இருந்து போறப்ப நான் 4த் ஆப்ஷன் எடுத்து பார்க்கிறேன். 4த் ஆப்ஷன் எடுத்து பார்க்கிறப்ப ஒன்லி அப்படிங்கிற கீவேர்டும் இருக்கு. அப்ப மோஸ்ட் லைக்லி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. படிச்சு பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க? விமன் ஹெல்ப்லைன் 181 அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். Provide integrated support and assistance to women affected by violence in public spaces only அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பப்ளிக் ஸ்பேசஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதனால இது தப்பு தான்.
பொது இடங்களில் மட்டும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவு மற்றும் உதவியை வழங்குதல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்பேஸஸ் ஓகேவா? பப்ளிக்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்பேஸ்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இவங்க வந்து சப்போர்ட்டும், அசிஸ்டன்ஸும் இந்த நம்பர் மூலியமா நமக்கு கிடைக்கும். ஆனா, இங்க பப்ளிக் ஸ்பேஸஸ்ல மட்டும் அஃபெக்ட் ஆயிருந்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இதுதான் தப்பு. ஸோ, இதனால தான் இந்த மாரியான கொஸ்டின்ஸ கொஞ்சம் ரிவர்ஸ்லேருந்து படிச்சு பார்க்கணும். அடுத்தது எந்த ஸ்டேட்மென்ட்ல இந்த மாரி ஒன்லி அப்படிங்கிற கீவேர்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அத நம்ம தப்புன்னு சொல்லி போடணும். சரியா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 14வது கொஸ்டின். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, பிடிஎஸ் ஓட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் அப்படிங்கிறது இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் இன்கம் ஸ்டேட்டஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? இதே தமிழ்நாடு அடிப்படையில இத போடக்கூடாது. தமிழ்நாட்டுல இன்கம் அடிப்படையில கிடையாது. கொஸ்டின்ல வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யுனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா தான், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்கம் அடிப்படையில இல்ல. எல்லாருக்குமே நம்ப ரேஷன் கார்டுங்கலாம் குடுத்து தான் வச்சிருக்கோம். ஆனா இந்தியான்னு பார்க்கிறப்ப இன்கம் பேஸ்டா தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் ஃபோக்கஸஸ் ஆன் த ஃபேமிலீஸ் ஆஃப் மிலிட்டரி பெர்சனல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்றப்பயே இந்த 2 ஆப்ஷனும் போயிருச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இட் ஃபோக்கஸ் ஆன் த ஃபேமிலீஸ் ஆஃப் மிலிட்டரி பெர்சனல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ மிலிட்டரி பெர்சனல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணல, எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறப்ப இந்த ஆப்ஷனும் போயிரும். இருக்கிறது மீதி சி ஆப்ஷன் மட்டும் தான். அப்ப கரெக்ட்டா தான் இருக்கும் அது. இட் என்ஷூர்ஸ் பை மேக்கிங் அவைலபிள் எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆஃப் குட் குவாலிட்டி அட் அஃபோர்டபிள் பிரைஸ் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சரியா? அப்ப 1 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். சரியா? ரைட். நெக்ஸ்ட். The poverty line is determined on the basis of calorie requirements அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் சின்ஸ் 1960ஸ், 1970ஸ்லேருந்தே பார்க்குறப்ப பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது கலோரி பேஸ்டு ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது the poverty line is the minimum income required to meet the basic needs of an individual which includes food, clothing and shelter அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பாவர்ட்டி லைன் வறுமை கோடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையான ஒரு ஊதியம் ஒரு மனுஷன் அ சாப்பிட, தங்க, போட்டுக்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான ஒரு ஊதியம். அததான் என்னன்னு சொல்றாங்க? பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? 2மே கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்க பாவர்ட்டி லைன எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபுட்டு ஃபுட்ட பேஸ் பண்ணி தான் அந்த கலோரி ரெக்யர்மென்ட்ஸ பேஸ் பண்ணி தான் நமக்கு பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றோம். ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத 2017ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூரல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கு. அடுத்தது இது ஸ்கில்ல பேஸ் பண்ணி இருக்கு. இது இண்டஸ்ட்ரிய பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? 3ம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்கு. ஆனா இந்த ஆப்ஷன் ஸ்கூல் எஜுகேஷன பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? அப்ப 3 ஆப்ஷன் ஒரு மாரி இருக்கு. ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் ஒன் அவுட் மாரி வேற மாரி இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு டி தான் ஆன்ஸர். 4வது ஆப்ஷன் தான் ஆன்ஸர். ஓகேவா? ஸ்கூல் எஜுகேஷனோட ஸ்டேட்டஸ வந்து ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ டெக்னாலஜி, ஸ்கில், இண்டஸ்ட்ரி இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு லிங்க் ஆயி வரும். ஆனா ஸ்கூல் எஜுகேஷன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கும். சரியா? ஸோ இத ரிலீஸ் பண்றதும் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இத ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4த் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது. விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன வச்சு குடுத்துருக்காங்க. ஸோ 2011ல இந்தியாவோட பாப்புலேஷன் 121.09 crore 121 கோடி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். இது பேசிக் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட்ங்கிறது நமக்கு தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கக்கூடாது. இப்ப இத எலிமினேட் பண்ணிறலாம். இத எலிமினேட் பண்ணிறலாம். இதையும் எலிமினேட் பண்ணிறலாம். அப்ப 3 அண்ட் 4 தான் இன்கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2ம் கரெக்ட். 3 அண்ட் 4 இன்கரெக்ட். அதான் ஆன்ஸரும் கூட. சரிங்களா? 1951ல இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 36.11 crore. 2001ல இந்தியாவோட பாப்புலேஷன் 102 crore. ஓகேவா? ஈஸியா போட்டு போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்ங்கிறது தெரிஞ்சாலே ஆப்ஷன் வந்து நமக்கு வந்துரும். சரியா? ரைட் ஓகே. அடுத்தது. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, நேஷனல்
மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் மெஷர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்றோம் அப்படின்னா 3 இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த், எஜுகேஷன். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஒன் ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இது டைரக்ட் கொஸ்டின் தான் இதெல்லாம். இண்டெக்ஸோட இண்டிகேட்டர்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். அது எந்த இண்டெக்ஸ்னாலும் இண்டிகேட்டர்ஸ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது. த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் பாப்புலேஷன் டென்சிட்டி அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ். பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் தொகை அடர்த்தி அடிப்படையில இந்தியாவோட ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடோட ரேங்க் என்ன அப்படின்னா 12வது ரேங்க். சரியா? டைரக்ட் கொஸ்டின் தான் அது. அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்சிஇஆர்டி, எஸ்சிஇஆர்டி இந்த மாரி 2ம் வந்துச்சுன்னா, ஒண்ணு கரெக்ட்டா இருக்கும், இல்ல தப்பா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங். அப்ப இது 2ம் கரெக்ட் தான். ஓகேவா? இப்போ 1 அண்ட் 2 ஆப்ஷன்ல வரக்கூடாது. இது 2 போயிருச்சு. 3 அண்ட் 4 2த்துல ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கும். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? இது தப்பு. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா. ஓகேவா? அப்ப 3 ஒன் தப்பு. 4த் ஒன் நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். சரியா? அப்ப இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 ஒன் தான் நமக்கு இன்கரெக்ட். ரைட். அடுத்தது. அடுத்தது. தி பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர் எஸ்டாப்ளிஷ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டரோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரியலன்னா நமக்கு ஆப்ஷன மட்டும் பாருங்க. ஓகேவா? இங்கேயும் ஸ்டூடண்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. இங்க ஹையர் எஜுகேஷன்ன்ற வார்த்தை இருக்கு. அடுத்தது இங்க ஸ்டூடண்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. இப்போ 3ம் ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆயிருக்கா? இப்போ 3மே ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரொவைட் காம்ப்ரிஹென்சிவ் அசிஸ்டன்ஸ் டூ விமன் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன். ஒன் ஸ்டாப் சென்டர்னால என்னன்னா, பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ வழங்குறது தான். குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்னாலும் அதே அப்ஜெக்டிவ் தான். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ குடுக்குறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. சரியா? இந்த மாரி ஈஸியா டிகோட் பண்ணலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ. அடுத்தது. The lack of alternate employment, skill training, or credit facilities for women is another factor that keeps them in poverty அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது ஜெண்டர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எம்ப்ளாய்மென்ட் வேற எம்ப்ளாய்மென்ட் தெரியாம இருக்கிறது, இல்ல ஸ்கில் இல்லாம இருக்கிறது, பெண்களுக்கு கிரெடிட் இல்லாம இருக்கிறது, கடன் யாரும் வழங்காம இருக்கிறது. இந்த மாரியான ஃபேக்டர்ஸ்னாலயும் பெண்கள் வறுமையிலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாவர்ட்டி இஸ் இன்கிரீசிங்லி பிகமிங் அ ஃபெமினின் ஐடென்டிட்டி. அந்த பெண்ணிய அடையாளமாக வறுமை வந்து மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷனாவும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரீசனாவும் இருந்துருந்துச்சு அப்படின்னா, போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதாவது வறுமை பெண்ணிய அடையாளமாக மாறி வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, திறன் பயிற்சி இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனா இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் ஆன்ஸரா வந்திருக்கணும். ஆனா டிஎன்பிஎஸ்சி அவங்க டென்டேட்டிவ் கீல பி அப்படிங்கிறத ஆன்ஸரா குடுத்திருந்தாங்க. சரியா? இன்னும் ஃபைனல் கீ வந்தா தான் நமக்கு இதுக்கு என்ன ஆன்ஸர் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியும். அடுத்தது. தி டெமோகிராபிக் டிரான்சிஷன் வேரிஸ் பிட்வீன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெமோகிராபிக் டிரான்சிஷன் இருக்கும். கண்டிப்பா. அது கரெக்ட் தான். ஆப்ஷன் இ அசர்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அடுத்தது. தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஹை எக்கனாமிக் குரோத் அட்ராக்ட் லார்ஜர் பாப்புலேஷன். அதாவது எக்கனாமிக் குரோத் அதிகமா இருக்கக்கூடிய அ மாவட்டங்களுக்கு பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இப்ப சென்னையில எக்கனாமிக் குரோத் அதிகம். இப்ப நம்ம எல்லாரும் சென்னையை நோக்கி நெறைய பேர் போறோம் இல்லையா? சோ அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இது 2த்துக்கும் ஒண்ணுத்தோட ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஆனா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட டென்டேட்டிவ் கீல எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்ற மாரி குடுத்திருக்காங்க. ஃபைனல் கீ வந்தா தான் நமக்கு தெரியும். ரைட். நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஒன் ஷாட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் நம்ம இன்ஸ்டிடியூட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ, அவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸா நெறைய எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல பாடசாலையில டிஸ்கஷனா வந்து புரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒன் ஷாட் எம்சிக்கு பாலிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஷெட்யூல் மாரி உங்க கையில குடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பிரியாம்பிள், அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இந்த மாரி குடுத்துருவாங்க. உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள்க்கு இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் செஷன் இருக்கு அப்படின்னா, ஆன்லைன்ல உங்களுக்கு அந்த கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆயிரும். அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடா
எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? அது ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஒரு 100 கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா, 100 கொஸ்டினுக்கும் பைலிங்குவலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்துருவாங்க. குடுத்துட்டு, அ உங்களுக்கு அந்த டாபிக் அப்படியே கன்க்ளூட் ஆகும். இதே மாரி ஒவ்வொரு டாபிக்கும் நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு குடுத்துருவாங்க. நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறதையுமே வீட்டுக்கே அனுப்பிருவாங்க. பிரிண்ட் போட்டு உங்களுக்கு புக்காவே வீட்டுக்கு அனுப்பிருவாங்க. சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சுட்டு, இந்த புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்க சால்வ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, வீடியோல எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாரி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நெறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ ஃபேஸ் பண்றப்ப, அந்த சப்ஜெக்ட்டே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். 24வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2011 சென்சஸ் ரிவீல்ஸ் தட் த ஸ்டேட் ஹாஸ் அ பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் ஹவ் மெனி பெர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி தமிழ்நாடோட பாப்புலேஷன் டென்சிட்டி தான் என்னன்னு கேட்கறாங்க. 555. இந்தியாவுக்கு 382, தமிழ்நாடுக்கு 555. அடுத்தது. The UN Convention on the Rights of Persons with Disabilities came into effect அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யுஎன் கன்வென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எப்ப அடாப்ட் பண்ணியிருப்பாங்க? எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 13 டிசம்பர் 2006ல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். எப்ப நடைமுறைக்கு வந்திருக்கும்னா, 3 மே 2008ல வந்து நடைமுறைக்கு வந்துரும். சரிங்களா? 3 மே 2008ல நடைமுறைக்கு வந்துரும். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய 2025ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். இன்னொரு நாள், இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.